Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va préparer une soupe. இன்னைக்கு ஒரு சூப் செய்ய போறோம். வாங்க செய்யலாம். Cette soupe est à base de nouilles et de viande bovine. இந்த சூப்ல நூடல்ஸும் பீஃப் கறியும் இருக்கு. J'ai pris 250 grammes de cette nouille, c'est à base de farine de blé. இதுக்கு 250 கிராம் இந்த நூய் எடுத்துருக்கிறேன். இது மைதா மாவில் செய்யப்பட்ட நூய். J'ai pris 3 oignons, 3 வெங்காயம் வேணும். J'ai aussi besoin de quelques gousses d'ail. Ici, j'en ai pris 6. 6 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 2 tomates, 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. Et puis la viande bovine, j'ai pris 2 faux filets à 510 grammes. 510 கிராம் மாட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். Comme assaisonnement, on va utiliser que du sel et du poivre. இதுக்கு உப்பும் மிளகுத்தூள் மட்டும் போதுமானது. J'ai coupé la viande en petits bouts. கறியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். J'ai pelé l'oignon et l'ail. பூண்டையும் வெங்காயத்தையும் உரித்து வச்சாச்சு. On va les couper en tout petits bouts et on va les garder séparément. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக வச்சுருங்க. நான் எப்படி தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி தனித்தனியாக வைங்க. J'ai laissé bouillir de l'eau. Je vais rajouter une cuillère à café de sel. Puis je vais rajouter les nouilles et je vais les faire cuire. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன். அது நல்லா கொதிக்குது. இப்போ அதில் ஒரு கரண்டி உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நூயை வேக வச்சு எடுக்க போகிறேன். Il faut les cuire 4 minutes et les égoutter dans une passoire. 4 நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு பொத்தையானத்தில் கொட்டிடுங்க. J'ai pris 1 litre d'eau, 1 litre தண்ணி எடுத்துக்கோங்க. Dans la cocotte où je viens de faire cuire les nouilles, je vais remettre sur le feu et je vais verser l'eau dedans. அதே பாத்திரம் தான், அந்த குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு இப்போ நம்ம நூய் வேக வச்சோன்னா நூடுல்ஸு அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் அந்த 1 லிட்டர் தண்ணியை கொட்டிடுங்க. Je vais mettre une cuillère à café de sel, 1 ஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. et une cuillère à café de poivre, 1 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுடுங்க. அதிலே போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கறி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கறியை போட்டு நல்லா பூக்க வேக வைக்கணும். அதோட சாறு இறங்கணும். On va rajouter la viande par-dessus. On va laisser cuire à feu doux 15 minutes après la soupape. சிறு தீயிலே 15 நிமிஷம் முதல் விசில் வந்ததுக்கப்புறம் வேக விடுங்க. Je déplace la cocotte pour continuer la préparation avec mon wok. குக்கரை பக்கத்து அடுப்பில் போட்டுட்டேன். இங்கே வந்து இந்த வோக்கை வச்சு இங்கே நம்ம மீதி வேலையை செய்யலாம். ஏன்னா இதை காத்திருந்தா லேட் ஆகிடும். அது இல்லாமல் வந்து கேமரா இங்கே இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல செய்கிறேன். Dans ce wok, je vais verser 2 cuillères à soupe d'huile végétale. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றுங்க. On va y faire revenir un oignon coupé et 3 gousses d'ail. Puis à mi-cuisson, on va mettre une tomate qu'on a découpée. On garde le reste. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 வெங்காயம், 3 பூண்டு பற்கள் பாதி செவந்ததுக்கு அப்புறம் நான் செய்யுங்கன்னா 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போடுங்க. மீதி 1 வெங்காயம், 3 பூண்டு பற்கள் இருக்கும், 1 தக்காளி இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். அது இல்லாமல் கட் பண்ணாமல் 1 வெங்காயம் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும். Ici, j'ai oublié de vous dire que j'ai pas coupé tous les oignons. En fait, j'ai coupé que 2 oignons séparément. Regardez bien, j'ai gardé un oignon entier pelé. Coucou les amis, je m'arrête un petit instant pour vous expliquer d'où vient cette recette. En fait, cette recette, elle vient de ma maman qui est saïgonaise et qui a adapté toutes ses recettes vietnamiennes à l'indienne avec tout ce qu'elle a pu trouver sur place à l'époque. En fait, elle n'a pas pu trouver grand-chose, du coup, ces recettes seront simples et très faciles à faire avec très peu d'ingrédients, mais super bon. Voilà, c'est bon à présent. Il faut juste ouvrir la cocotte et ramasser la viande, puis le mettre dans le wok. இப்போ எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், கறி வெந்துடுது குக்கரில்.
இப்போ அந்த கறியை மட்டும் ஒரு பொத்தக்கரண்டியால் கறியை மட்டும் எடுத்து நீங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்து பக்கத்தில் இருந்து நம்ம செவக்க வச்சுருக்கோம்ல வெங்காயம் பூண்டு தக்காளி அதில் போட்டுடுங்க. கறியை மட்டும் போடுங்க. Donc n'oubliez pas, il ne faut pas ramasser l'eau. On va égoutter au maximum et mettre que la viande. On va rajouter demi-cuillère à café de sel et demi-cuillère à café de poivre parce que l'assaisonnement qu'on avait mis avant est resté dans la cocotte avec le jus de la viande. அரை டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம்ல மிளகுத்தூளும் உப்பும், அது பக்கத்தில் பாருங்கள் அந்த கறி வெந்துச்சுல்ல, அந்த தண்ணி ஈர்த்து வச்சுருக்கணும்ல அதில் போயிடுத்து. அப்போ இந்த கறி சப்புன்னு இருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் கடைசியாக நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுவேன், ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றுவேன். அது ஏன்னா வந்து எண்ணெய் குறையிற மாதிரி இருந்துச்சு. குறைஞ்சா ஊற்றுங்க, குறையலன்னா பரவாயில்ல, அப்படியே செவக்க வறுத்து வச்சுடுங்க. இதை தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுடுங்க. Comme l'huile venait à manquer, j'ai versé une cuillère à soupe d'huile et j'ai finalisé la cuisson. Je vide le wok dans un grand bol, puis je vais utiliser le même wok pour continuer la recette. Je verse 2 cuillères à soupe d'huile végétale, 2 tablespoons சமையல் எண்ணெய் ஊற்றிடுங்க. Par-dessus, je vais mettre l'oignon restant, un oignon, 3 gousses d'ail et à mi-cuisson, je mettrai la tomate. Donc, இதுக்கு மேலே ஒரு வெங்காயம், அந்த 3 பூண்டு பற்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மீதி இருக்குல்ல, அது போட்டுட்டு பாதி செவக்க வைங்க. பாதி செவந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று வச்சுருக்கிறீங்கல்ல, அதையும் போட்டுட்டு செவக்க வச்சுருங்க. அந்த காலத்தில் சைகான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, அப்போது நம்ம இந்தியாவில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு தான் இந்த சைகான் ரெசிபிலாம் செஞ்சாங்க. எங்கள் அம்மா சைகான்லேருந்து வந்தப்போ எங்கள் பாட்டிமா எங்கள் அம்மாலாம் செஞ்ச ரெசிபி தான் இது. பாட்டிமா கிட்டேருந்து அம்மா கற்றுக்கினது. அப்போ கிடச்ச பொருளை வச்சு நம்ம ஊரில் என்ன இருந்ததோ அதை வச்சு தானே செய்ய முடியும். அதுலேருந்து வந்த ரெசிபி தான் இந்த ரெசிபிலாம். À l'aide d'un pic à brochette, je pique l'oignon entier pelé et je le réserve pour le moment. இந்த முழு வெங்காயம் வச்சுருந்தோம்ல தோல் உரித்து, அதை ஒரு கம்பியில் சொருகி இப்படி வைங்களேன். Il nous faut aussi quelques branches de menthe et coriandre fraîche. Mais bon, pour ma part, ce sera menthe séchée et coriandre gelée. J'ai pas le choix. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கீரையும் கொத்தமல்லி கீரையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச புதினாவும் ஃப்ரீசரில் இருந்த கொத்தமல்லி கீரை தான் இருந்தது. இருக்கிறத வச்சு தான் நான் செய்கிறேன். ஆனால் அம்மா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க எல்லாத்தையுமே. Maintenant, je verse le jus de bœuf dans le wok. இப்போது அந்த சாறு இருக்குல்ல, பீஃப் சாறு, அதை வந்து இந்த வோக்கில் ஊற்றிடுங்க. On travaille sur feu vif. அடுப்பு நல்லா ஃபுல் தீயில் இருக்கட்டும். On va mélanger le jus de bœuf. பீஃப் சாறு இருக்குல்ல, அதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். On va laisser bouillir. J'allume le feu et je vais faire brûler l'oignon directement sur le gaz. அடுப்பை ஆன் பண்ணி அந்த தீயிலே இந்த வெங்காயத்தை நல்லா சுட்டு எடுத்துருங்க. Si vous n'avez pas cette source de chaleur, c'est pas grave. Vous pourrez utiliser votre four en position grill. உங்ககிட்ட கேஸ் இது மாதிரி இல்லை, கரண்ட் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவன் வச்சுருந்தீங்கன்னா அதில் grill பொசிஷனில் வச்சு இதை அப்படியே சுட்டு எடுத்துக்கோங்களேன். En fait, le but de cette geste, c'est de donner un léger goût de brûlé à l'oignon pour parfumer la soupe. இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை சுட்டு அந்த சூப்பில் போடும் போது அந்த சூப் நல்லா மணமாக இருக்கும். C'était un peu long de faire brûler l'oignon. Une fois que ça a été fait, on le glisse directement dans le wok. வெங்காயத்தை சுட்டெடுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. அது நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுடுங்க, அது உள்ளார அந்த ஓக்குள்ளார போட்டுடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து நிற்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. Les amis, si vous aimez cette vidéo, mettez un like sans oublier. Si vous regardez cette vidéo sans vous être abonné, abonnez-vous dès maintenant.
Et si ça a été déjà fait, merci beaucoup. Voilà, je vais commencer à servir cette soupe. Pour commencer, on prend un bol et on va mettre un peu de nouilles dedans. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு பவுல் எடுத்து கொஞ்சோண்டு நூடுல்ஸ் அதில் போட்டுடணும். Par-dessus les nouilles, on va verser 2 bonnes louches de jus de bœuf bien chaude dedans. நூடுல்ஸ்க்கு மேலே நல்லா சுட சுட இருக்கிற அந்த பீஃப் சாரை ஊற்றிடுங்க. 2 கரண்டி ஊற்றுங்க. Par-dessus, on rajoute les morceaux de viande de bœuf qu'on a fait revenir dans le wok. அதுக்கு மேலே பீஃப் கறியை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அது மேலே போட்டுடுங்க. இப்போது கொத்தமல்லி புதினாவும் இப்போ தான் போடணும் அதுக்கு மேலே. Par-dessus, on rajoute les herbes aromatiques, menthe et coriandre fraîche si possible. Puis, on finalise avec un peu de nouk mam. C'est selon le goût de chacun. Si vous voulez plus, vous rajoutez beaucoup de nouk mam. Si vous voulez un peu, vous mettez un tout petit peu. இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு கரண்டியோ 2 கரண்டியோ நுக் மாமா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். சுட சுட இருக்கும் போது இந்த சூப்பை குடிச்சிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Voilà les amis, cette vidéo prend fin. Je vous remercie d'avoir vu jusqu'à la fin et je vous dis à très vite. அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. மறந்துடாமல் லைக், ஷேர் and subscribe. N'oubliez pas de liker, de partager et de vous abonner si ce n'est pas fait. Merci encore les amis.